எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. எப்படி இருக்குங்களாங்க? ஏசப்பாக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமா இருக்கு. நமக்காக மாத்திரம் ஜெபிப்பது நியாயமான ஒரு காரியம். ஆனால் அதே சமயம் நம்முடைய பாரத்தை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டுடைய பாரத்தை எடுத்து, ஏன்னா ஆண்டவர் பார்க்குறார், நம்மளே எல்லாம் அவருடைய வார்த்தையை கேட்க கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் அந்த வார்த்தையை கேட்காம எத்தனையோ ஜனங்கள் இன்னும் நம்மளை சுற்றி இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்காகலாம் நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவருக்கு அது சந்தோஷமாக இருக்கும். கவனிங்களேன், யாருக்காகலாம் ஜெபிக்கணும் அப்படின்னு மேலே வசனத்தில் சொல்லியிருக்காங்க பாருங்களேன். 2ஆம் வசனத்தில் பாருங்க, பாருங்களேன், ராஜாக்களுக்காகவும் அதிகாரத்தில் இருக்கிற யாவருக்காகவும் நாம் அப்படி செய்யணுமா? அப்படி செய்யும் போது ஏசப்பாக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம இந்த புத்தூர் பகுதியில் இருக்கிற ஜனங்கள் அவங்களுடைய ரட்சிப்புக்காக நம்ம ஜெபிக்கணும். இந்த புத்தூர் பகுதி இருக்கிற திருப்பதி இந்த பகுதி, இந்த மாவட்டம், இந்த ஆந்திரா மாநிலம் முழுவதும் அவங்களுடைய ரட்சிப்புக்காக நம்ம ஜெபிக்கணும். இந்திய தேசத்தின் மக்களுக்காக எல்லாருக்காகவும் நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நம்ம ஜெபிக்கும்படி எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று கொள்ளலாமா? ஒரு சில நிமிடங்கள் நம்ம கண்களை மூடி உங்களுடைய கவலைகள் பாரத்தை எல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க. நாம கர்த்தருடைய பாரத்தை சுமக்கும் போது கர்த்தர் நம்முடைய பாரத்தை சுமக்கிற தேவனா இருக்கிறார். அவருடைய பாரம் இந்திய தேசத்துல இருக்கிற 144 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்களாம். உங்க இந்த புத்தூர் பகுதியிலேயே 54,000 மக்கள் இருக்கிறாங்களாம். அப்ப அந்த 54,000 மக்களுக்காக யார் உத்தரவாதம் பண்ணி கேட்கறது? நாம தான் கேட்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஆண்டவரை என்ன ரட்சித்தீங்கல்ல, இதே புத்தூர் பகுதியில் இருக்கிற 54,000 மக்களுக்காக நான் கேட்குறேன் ஏசப்பா, அவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும், அவங்க மேலெல்லாம் ஒரு ரட்சிப்பின் அபிஷேகம் கடந்து வரணும்னு சொல்லி எல்லாரும் ஒரு நிமிடம் ஆண்டவரை மனதார உங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்மை அழைத்து வந்தாரே, கர்த்தர் நம்மை ரட்சித்தாரே, கர்த்தர் நம்மை இந்த நாளிலும் கூட நம்மை ஒவ்வொரு தெரிந்து கொண்டு அவரை ஆராதிக்கும்படி, அவரை நோக்கி ஜெபிக்கும்படி, அவருடைய வார்த்தையை கேட்கும்படி, கர்த்தர் தருகிற ஒவ்வொரு நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி இந்த நாளில் அழைத்து வந்த அந்த மாபெரும் தேவனை நாம் மனதார வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமா? ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். எல்லாம் உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி நீங்க சொல்லுங்க. மேடையிலிருந்து வருகிற சத்தத்தை நீங்க பார்க்காதீங்க. கர்த்தர் உங்களுடைய சத்தத்தை அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். சின்ன குழந்தைகளுடைய சத்தத்தை அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். பெரியவர்களுடைய சத்தத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். வாலிபர்களுடைய சத்தத்தை எதிர்பார்க்கிறார். நீங்க கூப்பிடுங்க. நீங்க கூப்பிட கூப்பிட பரலோகத்தில் இருக்கிற கதவுகள் எல்லாம் திறக்கப்படும். கர்த்தர் இந்த நாள்ல பெரிய ஒரு மாற்றத்தை இந்த புத்தூர் பகுதியில கொடுப்பதற்கு அவர் வல்லவரா இருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, எங்களை அழைத்து வந்தீரே, உமக்கு நன்றி. எங்களை ரட்சித்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. உம்மை துதிக்கும்படியும் உம்மை ஆராதிக்கும்படியும் இதோ உம்முடைய பிரசன்னத்துக்குள்ள கடந்து போகும்படி எங்களுக்கு பாராட்டின இந்த மேல்மையான கிருபைக்காக உம்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். உம்மை நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இப்பொழுதும் கூட எங்களுடைய பாரத்தை நாங்கள் விட்டு விடுகிறோம். கர்த்தருடைய பாரம் இதோ எங்கள் மீது ஊற்றப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ இந்த தேசத்தை குறித்த உம்முடைய பாரம், இந்த புத்தூர் மக்களை குறித்ததான உம்முடைய பாரம், அது எங்க மேல ஊற்றப்படுவதாக இந்த நேரத்தில் ஒரு ஜெப ஆவியினால எங்களை நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு விசேஷித்த ஜெப ஆவியினால ஆண்டவரே, நீங்க கெத்சமனே தோட்டத்தில் எப்படி ஒரு பாரத்தோடு ஜெபித்தீரே, அதே ஒரு பாரம், அதே ஒரு அபிஷேகம், அதே
ஒரு மனதுருக்கம். இன்னைக்கு என்னுடைய உள்ளத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எங்களுடைய உள்ளத்தை நிரப்பட்டும், எங்களை நிரப்பட்டும். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய பலத்தையும் அபிஷேகத்தையும் தந்து எங்களை நடத்துங்க. கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். முதல் காரியமா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். ராஜா அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் நாம ஜெபிக்க போகிறோம். இந்திய தேசத்தில் இருக்கிற நம்முடைய பிரதம மந்திரிக்காக நாம ஜெபிக்க போகிறோம். ஆந்திர மாநிலத்தை ஆளுகை செய்கிற முதலமைச்சருக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அடுத்து இந்த திருப்பதி மாவட்டத்திற்காக நாம ஜெபிக்க போகிறோம். அப்படியே இந்த சித்தூர் பகுதிக்காக நாம ஜெபிக்க போகிறோம். இங்கே ஆளுகை செய்கிற அதிகாரிகள் மீது, எல்லா அரசு அதிகாரிகள் மீது, அமைச்சர்கள் மீது, தலைவர்கள் மீது கர்த்தருடைய ஆளுகை வரும்படி நீங்க தான் ஜெபிக்க போகிறீங்க. நாங்க ஜெபத்தை நடத்த தான் வந்திருக்கோம். ஆனா நீங்க தான் ஜெபிக்க போறீங்க. உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க ஆண்டவர்ட்ட உத்தரவாதம் பண்ணுங்க. இசப்பா, இந்திய மக்களை ஆளுகிற எங்கள் பிரதம மந்திரியை உம்முடைய சமூகத்துல கொண்டு வருகிறோம். அவர்களை கர்த்தர் ஆளுகை செய்வீராக. இந்திய தேசத்தை ஆளுகை செய்யக்கூடிய ஒரு விசேஷித்த ஞானத்தினாலும் கிருபையினாலும் ஆண்டவரே ஜனங்கள் மீது கரிசனையுள்ள ஒரு தலைவராய் கர்த்தர் அவரை இதோ இன்னும் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜனங்களுடைய நன்மையை பார்த்து பார்த்து செய்யும்படிக்கான ஒரு இருதயம் ஆண்டவரே, ஜனங்களுக்கு நன்மை செய்கிற காரியங்களையும் திட்டங்களையும் கர்த்தர் அவர்கள் மூலமாய் நீர் கொண்டு வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் ஆண்டவரே, ஆந்திர மாநிலத்தை ஆளுகிற முதலமைச்சரை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். துணை முதலமைச்சரை உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். 2 பேர் மீதும் கர்த்தருடைய ஆளுகை கடந்து வரட்டும். கர்த்தருடைய பிரசன்னம் கடந்து வரட்டும். ஆண்டவரே, அப்பா, இதோ ஆண்டவரே, அவங்க ஜனங்களுக்கு நன்மை செய்கிற திட்டங்களை கொண்டு வருவார்களாக. ஜனங்களுடைய ஆண்டவரே நன்மைகளை இதோ ஆண்டவரே எல்லா மக்களுக்கும் கொண்டு போவார்களாக. ஜனங்கள் மீது கரிசனையுள்ள ஒரு இருதயம், ஜனங்கள் மீது பாரமுள்ள ஒரு இருதயம் அவங்களுக்கு உண்டாகட்டும். அவங்களுக்கு கீழே இருக்கிற எல்லா எம்எல்ஏக்கள் அவர்கள் மீதெல்லாம் கர்த்தருடைய ஆளுகை கடந்து வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களை எல்லாம் நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த ஒரு தீமையும் அவர்களுக்கு வராதபடி கர்த்தர் அவங்களை நன்மையின் பாத்திரங்களாக, கர்த்தருடைய ஊழியர்கள் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறதே, அந்த நன்மையை இந்த ஆந்திர பிரதேச மாநிலத்துக்கு கொடுக்கிற பாத்திரங்களாக அவங்களை பயன்படுத்துங்க இயேசுப்பா. ஆண்டவரே, இந்த திருப்பதி மாவட்டத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாவட்டத்தை முற்றிலுமாய் கர்த்தர் ஆளுகை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆளுகை இந்த மாவட்டத்தை முழுவதுமாய் நிரப்பணும். ஆண்டவரே, இந்த மாவட்டத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் கர்த்தர் நீர் சந்திக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தலைவர்கள், எல்லா அதிகாரிகள் மீது, எல்லா கலெக்டர்கள் மீது, ஆண்டவரே மேயர்கள் மீது கர்த்தருடைய ஆளுகை தங்கி இருப்பதாக. ஆண்டவரே, கீழே இருக்கிற எல்லா ஆண்டவரே பஞ்சாயத்து தலைவர்கள், கவுன்சிலர்கள், பிரசிடென்ட்டுகள், வார்டு மெம்பர், ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே ஒவ்வொருத்தர் மீதும் உம்முடைய ஆளுகையின் பிரசன்னம் கடந்து வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வீராக. உங்க மக்களுக்காக, இங்க ஆளுகிற தலைவர்களுக்காக யாராவது ஒருத்தர் நீங்க அப்படியே சத்தத்தை உயர்த்தி நீங்க ஜெபிப்பீங்களா? கர்த்தருடைய சமூகத்துல உங்களுடைய சத்தம் போகணும். ஒருத்தர் உங்க சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. முன்னாடி வந்து நீங்க ஆண்டவரை நோக்கி நீங்க ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த புத்தூர் மாநிலம், இந்த புத்தூர் பகுதி, இது இங்க இருக்கிற திருப்பதி மாவட்டம், ஆந்திர பிரதேச மாநிலத்துல கர்த்தருடைய ஆளுகை கடந்து வரணும்னு சொல்லி ஒருத்தர் முன்னாடி வந்து இந்த ஜெபத்தை நீங்க ஏறெடுப்பீங்களா? உங்க பட்டணத்துக்காக, நீங்க வசிக்கிற பகுதிக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்க முன் வருவீர்களா? கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை எதிர்பார்க்கிறார். உங்களுடைய பாரமான வேண்டுதல்களை அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க, முன் வந்து ஜெபிக்க, உங்க பட்டணத்துக்காக உத்தரவாதம் பண்ணி கர்த்தர் இங்க இருக்கிற ஜனங்களுடைய உத்தரவாதத்தை எதிர்பார்க்கிறார். வாங்க சிஸ்டர், முன்னாடி வாங்க. அதிகமாய் நேசிக்கிறதான் எங்க பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்க நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
அப்பா சித்தூர் மாவட்டத்திற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. சித்தூர் மாவட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உம்முடைய ஆளுகைகள் சித்தூர் மாவட்டம் மீது ஆண்டவரே கிரியை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படுகிறது, ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வேதம் சொல்லுகிறதே. ஆண்டவரே நீர் ஜெயம் தருகிற தேவன் ஐயா. ஒரு விசை எங்கள் மாவட்டங்கள் மீது கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. ஆண்டவரே அரசியல்வாதிகள் மீதும் ஆண்டவரே அதிகாரிகள் மீதும் ஆண்டவரே கர்த்தருடைய வல்லமை இறங்கி கிரியை செய்வதாக தகப்பனே. என் நாமத்தினால் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே எங்கள் சித்தூர் மாவட்டம் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் சித்தூர் மாவட்டத்திலே கர்த்தர் எழுப்பதில் அக்கினி பற்றி எரியும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக தகப்பனே. கர்த்தாவே அப்படியாய் ஆண்டவரே எல்லா கலெக்டர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், அரசியல்வாதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஞானமாய் நடந்து கொள்ள ஆண்டவரே, ஞானமாய் நடக்க நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தேசத்திற்காக ஜெபிக்கிற ஒரு ஞானத்தை நீர் எங்களுக்கு தருவீர் என்று விசுவாசிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஞானமாய் நாங்கள் நடந்து கொள்ள ஆண்டவரே நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை எடுத்து கர்த்தர் பயன்படுத்துவீராக தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஏசாயா 43:21 சொல்லுகிறது கர்த்தாவே. அப்படியா இந்த ஜனங்கள் எல்லாம் உம்முடைய ஜனமாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் எங்கள் பகுதியிலே கர்த்தர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே நீர் செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டபடியால் கர்த்தரை நாம் கரங்களை தட்டி நாம் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போமா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அடுத்ததா நம்ம ஜெபிக்க போகிற காரியம் இந்த பட்டணத்தில் இருக்கிற இந்த ஆந்திர பிரதேச மாநிலத்தில் இருக்கிற மக்களுக்காக நாம ஜெபிக்க போகிறோம். இவங்க எல்லாருமேலும் கர்த்தருடைய ஆளுகை கடந்து வரணும். ஒரு ரட்சிப்பின் காரியம், ஒரு ரட்சிப்பின் எழுப்புதல் இந்த மக்களுக்குள்ள கடந்து வரணும். நாம உத்தரவாதம் பண்ணி கேட்க போகிறோம். நம்ம உத்தரவாதம் பண்ணி நாம கேட்கும் போது கர்த்தர் கண்டிப்பா இந்த மாநிலத்தை அசைக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசித்து நாம் ஜெபத்திற்குள்ள கடந்து போவோம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. 2 கொரிந்தியர் 4:4 நான் உங்களுக்காக அப்படியே வாசிக்கிறேன் பாருங்க. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம வெறுமையா ஆண்டவரே அவங்கள ரட்சியும் அப்படின்னு நாம சொல்வதற்கு பதிலாக அவங்க எதுல கட்டப்பட்டிருக்காங்களோ அந்த கட்டுகள் அறுக்கப்பட்டுட்டா உடனே கர்த்தருடைய சுவிசேஷம் அவங்களுக்குள்ள கடந்து போகும்போது அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் மாறும். ஆண்டவர் வசனத்துல சொல்றாரு பாருங்க, அவங்க என்ன எதுல கட்டப்பட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் கர்த்தருடைய சுவிசேஷம் அவங்களுக்கு பிரகாசமாக இராதபடி அவங்களுடைய மனதை குருடாக்கி இருக்கிறானா. நாம் இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம், எங்கள் மக்களுடைய மனதை குருடாக்கிப்பட்டிருக்கிற எல்லா இருளும் இந்த நாளில் அது விலகணும் ஏசப்பா. எங்கள் ஜனங்களுடைய மனதை சாத்தான் எதெல்லாம் குருடாக்கி வச்சிருக்கிறானோ அவங்களுடைய மனக்கண்கள் இன்னைக்கு திறக்கப்படணும். கர்த்தருடைய சுவிசேஷம் கடந்து போகும்போது அவங்களுடைய இருதயம் அப்படியே ஒட்டையணும். அந்த இருதயம் அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளணும். அந்த இருதயம் அந்த வார்த்தைக்கு அப்படியே தன்னை தாழ்த்தி கீழ்ப்படியணும். அப்படிப்பட்ட ஒரு காரியம் கர்த்தர் இந்த ஆந்திர பிரதேச மாநிலத்துல இந்த சித்தூர் மாவட்டத்துல அவர் கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு பாரத்தோடு நாம கேட்போமா. அழிந்து போகிற இந்த ஜனங்களுடைய காரியங்களை எண்ணி பார்த்து